எப்படி மற்ற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்குதோ அட்லீஸ்ட் ஒரு 8th வரைக்கும் அட்லீஸ்ட் இந்த விஷயங்களை வந்து கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரப்போ தான் அவங்களுக்கு இந்த ஃபியர், இந்த பேரிகேட்டை வந்து அவங்க உடைக்க முடியும். அதுக்கப்புறம் அந்த அரசாங்க வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேலைவாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கம்மியாகிட்டு தான் போகுது. ஏன்னா எல்லாமே லக்ஸுரி பேஸ்டாக போகுது. இப்போது 10 பேர் பண்ணுற வேலையை ஒரு 2 பேர் பண்ணணும். அதுக்காக தான் இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. நீங்கள் எந்த இனிஷியேட்டிவோ இனோவேஷன் பண்ணு அப்படின்னு கம்பெனி சொல்லுது அப்படின்னாக்கா, அதுக்கு பின்னால் இருக்கிற சாராம்சம் என்னன்னாக்கா, டைமை கம்மி பண்ணு, 10 பேர் பண்ணுற வேலையை 2 பேர் பண்ணணும், என்ன பண்ணலாம் சொல்லு. அந்த தாட்டில் இருக்கப்போ என்ன ஆகுது, வேலைவாய்ப்பு கம்மியாக போகுது. பட் நீங்கள் என்ன இதில் இன்னொரு சைடு என்னன்னாக்கா, க்ரியேட்டிவ் ஒர்க் நிறைய வரும். நீங்கள் அந்த கம்பெனியை நம்பி இருக்க தேவையில்லை. பட் இந்த வேலைகள் நிறைய இருக்கும். அதை நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த ஸ்கில்லை வந்து கண்டிப்பாக இது பண்ணணும். நம்ம ஏஐ இதை பற்றி பேசினப்போ கூட ஒரு 2 செக்டார் தான் இருக்குது, இப்போ ஃப்யூச்சரில் இருக்கலாம். ஒன்று வந்து ஏஐ தெரிஞ்சவன், இன்னொன்று ஏஐ தெரியாதவன். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணன்னு தெரிஞ்சவங்க. இப்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆஃபீஸ்லேயே இந்த எக்ஸல் இதெல்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க ஒருத்தர் இருப்பாங்க, இன்னும் தெரியாதவங்க இருப்பாங்க. இன்னொருத்த பார்த்தா அந்த எக்ஸலை க்ரியேட் பண்ணுறவங்க ஒருத்தர் இருப்பான். ஸோ 3 செக்டார் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஃபிட் ஆகிடுவோம், நம்ம தொலைஞ்சி போக மாட்டோம். பட் நம்ம வந்து அந்த கவனத்தோடு நம்ம போகணும். ஸோ படிக்கிற பசங்க ஆகட்டும், பேரண்ட்ஸ் ஆகட்டும், அந்த க்ரூமிங்கில் வந்து மார்க் மட்டும் பார்க்காம அந்த கம்யூனிகேஷன் வந்து கொண்டு வரணும். அப்போ தான் அவங்களால செல் பண்ணிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து மார்க்கெட்டிங் தான். ஒரு படமாகட்டும் சரி, ஆஃபீஸ் ஆகட்டும் சரி, செல்ஃப் அப்ரைசல்னு சொல்கிறாங்க. நான் பண்ண விஷயத்த என் மேலதிகாரி பார்த்து எனக்கு கரெக்டாக ரெகக்னைஸ் பண்ணி ப்ரொமோஷன் கொடுப்பாரு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. இப்போ அது ரேர். நான் பண்ண வேலையை நான் தான் பண்ணேன்னு நான் சொல்லணும், அது இவ்வளோ சிறப்பாக பண்ணியிருக்கேன் பாருங்கன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு சொல்லணும். இதெல்லாம் நான் பண்ணால் தான் அங்கேயே என்னால் சஸ்டெயின் பண்ண முடியுது. ஸோ அப்போ உள்ளே போகிறப்பவும் அந்த இது தேவைப்படுது.